عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ومن يعظم شعائر الله فإنها من تقوى القلوب. صدق الله العلي العظيم. الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله. خذ بيدي قلت حيلتي أدركني يا رسول الله صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. சலமாத்தும் சலாமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் குடும்பத்தார்கள், உற்றார் உறவினர்கள், தோழர்கள், சுகதாக்கள், சாலிஹீன்கள், அவுலியாக்கள் மற்றும் இங்கு குழுமியிருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் உண்டாகட்டுமாக. உலகத்திலே வாழும் காலம் முழுக்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முஹப்பத்தை முழுமையாக உள்ளத்திலே நிறைத்து வாழக்கூடிய சீதேவிகளாக அல்லாஹ் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வழியிலே வந்த சஹாபா பெருமக்கள், தாபிஈன்கள், தபு தாபிஈன்கள், இறைநேசர்களையும் முழுமையாக மதித்து வாழக்கூடிய தௌஃபீக்கை பெற்ற சீதேவிகளாக அல்லாஹ் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் வாழச் செய்வானாக. இதற்கு மாற்றமான கொள்கையிலிருந்து வாழக்கூடிய வாழ்க்கையை விட்டும் அல்லாஹ் பாதுகாத்து அருள் புரிவானாக. கண்ணியமிக்கவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய புனிதமான பிறந்த மாதத்திலே அமர்ந்திருக்கின்றோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கை முழுக்க பரக்கத்தாகவே அமைந்திருந்தது. அவருடைய உடம்புடைய ஒவ்வொரு பகுதியும், உடம்போடு ஒட்டி இருந்த ஒவ்வொரு பொருட்களுமே பரக்கத் வாய்ந்தவை என்பதிலே எந்த சந்தேகமும் கிடையாது. சஹாபா பெருமக்களுக்கு மத்தியிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய தேவைகளை கேட்பதை விட, தனக்கு இன்ன பொருளாதாரம் தேவை, இன்ன பதவி தேவை, இன்ன பொறுப்பு தேவை என்பதை கேட்பதை விட சஹாபா பெருமக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருட்களை விரும்பி வாங்கிய, வெட்கப்படாமல் கேட்டு வாங்கிய வரலாறை பார்க்க முடிகின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பணிவிடை செய்த சஹாபா பெருமக்களிலே முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு தடவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒது செய்வதற்காக தண்ணீரை ஊற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒது செய்கின்றார்கள். ஒது செய்து முடித்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகவும் சந்தோஷப்பட்டவர்களாக தங்களுடைய சட்டையை, தாங்கள் அணிந்திருந்த அந்த ஜிப்பாவை அந்த சஹாபிக்கு அணிந்து விடுகின்றார்கள். அந்த சஹாபி சொல்கின்றார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய ஆடையை அணிவித்தார்கள். அணிவித்த அந்த ஆடையை நான் உடனடியாக கலற்றி உயரமான இடத்திலே வைத்து விட்டேன். உயரமான இடத்திலே வைத்துவிட்ட அந்த ஜிப்பாவை நான் பத்திரமாக பாதுகாத்து வந்தேன் என்பது மட்டுமல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போதெல்லாம் நகம் வெட்டுவார்களோ அந்த நகத்திலே ஒரு சில பகுதிகள் கிடைத்து விட்டால் அந்த நகத்தை நான் சேகரித்து வைத்துக் கொண்டே வந்தேன். பல்லாண்டு காலங்களாக அந்த நகங்களை நான் சேர்த்து வைத்தேன். நான் சேர்த்து வைத்த இந்த பொருளையும் அந்த ஜிப்பாவையும் நான் கடைசியிலே இறப்பதற்கு முன்பாக என்னுடைய நெருங்கிய நட்போட்டாரத்திலே நான் சொல்லி வைத்திருந்தேன், நான் இறந்து விட்டால் இந்த ஜிப்பாவை எனக்கு கவனாக அணிவிக்க வேண்டும். இந்த நகத்தை பொடி பொடியாக பொடி செய்து இந்த நகத்தை என்னுடைய கண்ணுக்கு சுருமாவாக இட வேண்டும். இந்த பொருளாதாரத்தின் பறக்கத்தினால் அல்லாஹ் தஆலா என்னை ஈரேற்றம் பெற வைப்பான் என்பதாக நான் முழுமையாக நம்புகின்றேன் என்பதாக அந்த சஹாபி சொன்னார்கள். அதே போன்றுதான் அவருடைய கடைசி நேரத்திலே அவருக்கு அந்த ஜிப்பாவை கவனாக அணிவிக்கப்பட்டது என்பது மட்டுமல்ல, அந்த நகத்தை பொடி பொடியாக செய்து அந்த பொருளை அவர்களுக்கு கண்ணுக்கு சுருமாவாக இட்ட வரலாறை பார்க்கின்றோம். கண்ணியமிக்கவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பு மகளார் ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் உலகை பிரிந்து விடுகின்றார்கள். அந்த நேரத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்கள் எல்லாம் குளிப்பாட்டக்கூடிய அந்த பகுதிக்கு பக்கத்திலே செல்கின்றார்கள். சென்றவர்கள் கேட்கின்றார்கள், பெண்களே, என்னுடைய மகளை குறிப்பாட்ட ஆரம்பித்து விட்டீர்களா என்பதாக கேட்கின்றார்கள். ஆம் என்பதாக சொல்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்திலே சொல்கின்றார்கள், இழந்த இலையை அந்த தண்ணீரிலே கலந்து அதை
3 முறையோ அல்லது 5 முறையோ அல்லது ஒற்றப்படையாக அதிகப்படியாகவோ என்னுடைய மகனாரை குளிப்பாட்டுங்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அந்த நேரத்திலே குளிப்பாட்டக்கூடிய பெண்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்லிவிட்டு சொல்கின்றார்கள், பெண்களே குளிப்பாட்டி முடித்ததற்கு பின்பாக என்னிடத்திலே சொல்லுங்கள் என்பதாக சொல்ல அந்த பெண்கள் எல்லாம் குளிப்பாட்டி முடிக்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி உடைய மகனார் ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அவரை குளிப்பாட்டி முடிக்கின்றார்கள். முடித்துவிட்டு சொல்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், தம்முடைய மகனாரை நாங்கள் குளிப்பாட்டி முடித்து விட்டோம் என்பதாக சொல்லும் நேரத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் தங்களுடைய முபாரக்கான வேஷ்டியை அந்த பெண்களிடத்திலே கொடுக்கின்றார்கள். கொடுத்து சொல்கின்றார்கள், இந்த ஆடையை, இந்த கைலியை என்னுடைய மகனாருக்கு கவனாக அணிவித்து விடுங்கள். கவன் என்பது சாதாரணமான கவன் அல்ல. நீங்கள் எந்த கவன் ஆடையை அணிவிப்பீர்களோ அதற்கு உள்ளாக உடலை ஒட்டிய வண்ணமாக இந்த ஆடை அமைந்திருக்க வேண்டும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் தன்னுடைய மகனாருக்கு தங்களுடைய ஆடையை கவனாக கொடுத்த அந்த வரலாறை பார்க்கின்றோம். கண்ணியமிக்கவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு ஒரு பெண்மணி வருகின்றார்கள். யா ரசூலல்லாஹ், நான் என் கைப்பட நெய்த ஒரு துணியை கொண்டு வந்திருக்கின்றேன், ஒரு சால்வையை கொண்டு வந்திருக்கின்றேன். இந்த சால்வை ஓரத்திலே கரைகளை நான் வைத்திருக்கின்றேன். பார்ப்பதற்கு மிக அலங்காரமாக தோற்றமளிக்கின்றது என்பதாக அந்த அம்மையார் சொல்லி அந்த சால்வையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு அந்த பெண்மணி கொடுக்கின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அந்த சால்வையை வாங்கி பார்க்கின்றார்கள். 2 ஓரத்திலேயும் கரைகள் இடப்பட்டு இருக்கின்றது. அதை பார்ப்பதற்கு மிக அழகாக தோற்றமளிக்கிறது. இந்த துணியை நாம் கைலியாக அணிந்து கொண்டால் மிக நன்றாக இருக்குமே என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அந்த துணியை கைலியாக அணிந்து கொள்கின்றார்கள். அப்படி அணியக்கூடிய அந்த நேரத்திலே அந்த சபையிலே அமர்ந்திருந்த ஒரு சஹாபி, யா ரசூலல்லாஹ், இது பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருக்கின்றது, இதை எனக்கு அன்பளிப்பாக தந்தால் நன்றாக இருக்குமே என்பதாக கேட்டு வருகின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் எப்போதுமே பழக்கம், யார் எதை கேட்டாலும் சரி தரமாட்டேன் என்பதாக சொல்ல மாட்டார்கள். உடனடியாக கேட்ட மறு வினாடியே அந்த பொருளை கொடுத்து விடுவார்கள். இந்த சஹாபி கேட்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் வீட்டிற்கு செல்கின்றார்கள். ஆடைகளை மாற்றிவிட்டு இதை மடித்த வண்ணமாக அந்த சஹாபியினுடைய கரத்திலே ஒப்படைக்கின்றார்கள். சஹாபா பெருமக்கள் எல்லாம் முணுமுணுக்கின்றார்கள், அவர்களை முறையிட்டு பார்க்கின்றார்கள். சில சஹாபா பெருமக்கள் கேட்டே விடுகின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் கேட்டால் கொடுக்காமல் இருக்க மாட்டார்கள். ஆனால் நீங்கள் எப்படி கேட்டீர்கள், கேட்பதற்கு உங்களுக்கு எப்படி மனம் வந்தது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் விரும்பி அணிந்த அந்த துணியை தாங்கள் வாங்கிவிட்டீர்களே என்பதாக வாய்விட்டு கேட்டு வருகின்றார்கள். ஆனால் அந்த சஹாபி சொல்கின்றார்கள், தோழர்களே, வல்லாஹி மா சஅல்துஹு லா லபிஸஹு, அதை நான் ஆடையாக தினந்தோறும் அணிவதற்காக அந்த ஆடையை நான் கேட்கவில்லை, நான் வாங்கவில்லை. மாறாக வஇன்னமா சஅல்துஹு லிதகூன கஃபனி, நான் அந்த ஆடையை வாங்கியதெல்லாம் எனக்கு கவராக அந்த ஆடை அமைய வேண்டும் என்ற காரணத்தினால்தான் நான் வாங்கினேன் என்பதாக அந்த சஹாபி சொன்ன அந்த வரலாறை பார்க்கின்றோம். அந்த ஆடை அந்த சஹாபியினுடைய கவனாக கடைசி நேரத்திலே அமைந்தது என்ற வரலாறையும் நம்மால் பார்க்க முடிகின்றது. கண்ணியமிக்கவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி உடைய ஒவ்வொரு பொருட்களுமே பரக்கத் வாய்ந்த ஒன்றாக வரலாற்றிலே எழுதி தருவார்கள். நிறைய சஹாபா பெருமக்கள் தங்களுடைய ஜனாசாவினுடைய நேரத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி உடைய ஆடை கவனாக அணிந்தது என்பதாகவே ஒரு தலைப்பையே எழுதி அதிலே பல செய்திகளை கொண்டு வரக்கூடிய செய்திகளை பார்க்கின்றோம். கண்ணியமிக்கவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அவர்களே ஒரு பேரற்புதமாக அமைந்த வரலாறை பார்க்கின்றோம். அவர்கள் பிறந்த நேரத்திலே உலகத்திலே சாதாரணமான மனிதர்கள் பிறக்கும் நேரத்திலே ஹத்னா செய்யப்பட மாட்டார்கள், கண்ணிலே சுருமாயிடப்பட மாட்டார்கள், மறைவிடம் திறந்த நிலையிலே அது அமைந்திருக்கும். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் பிறக்கும் நேரத்திலே ஹத்னா செய்யப்பட்டவர்களாக, கண்களிலே சுருமாயிடப்பட்டவர்களாக, தங்களுடைய மறைவிடங்களை கையால் மறைத்த வண்ணமாக, சஜிதா செய்த வண்ணமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் உலகத்திலே பிறந்தார்கள். இது எந்த மனிதருக்கும் கிடைக்காத மிகப்பெரிய பாக்கியமாக அல்லாஹ் அமைத்து வைத்திருக்கின்றான். அது மட்டுமல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் எந்த வீட்டிலே பிறந்தார்களோ, எந்த பெண்மணி பெற்றெடுத்தார்களோ, அந்த பிறப்பு என்பது அதிசயமான ஒன்றாக
வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்லித் தருவார்கள், சொல்லுவார்கள், உலகத்திலே எத்தனையோ பெண்கள் எத்தனையோ குழந்தைகளை பெற்றெடுத்திருக்கலாம். ஆனால் அன்னை ஆமினா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் பெற்றெடுத்த அந்த குழந்தையை போன்று யாருமே பெற்றெடுத்திருக்க முடியாது. அவ்வளவு இலகுவாக எந்த சிரமமும் இல்லாத வண்ணமாக அவர்கள் பிறந்த நேரத்திலே வீடு முழுக்க ஒளியால் நிரம்பி வழிந்தது என்பதாக சொல்லித்தரப்படக்கூடிய அந்த செய்திகளை பார்க்கின்றோம். எண்ணிமிக்கவர்களே, எந்த பெண்ணிற்கும் இதை போன்ற ஒரு குழந்தை பிறந்திருக்காது. எந்த பெண்ணும் இதே போன்ற பிரசவத்தை பார்த்திருக்க மாட்டார்கள் என்பதாக சொல்லித்தரக்கூடிய செய்திகளை பார்க்கின்றோம். எண்ணிமிக்கவர்களே, உப்பாத் இப்னு சாமித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், அனஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய கரத்திலே நீண்ட காலமாக ஒரு துணியை வைத்திருந்தார்கள். அந்த துணி என்ன தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கர்ச்சிப்பாக அவர்கள் சாப்பிட்டு முடித்து விட்டால் கைகளை துடைப்பதற்காக, வாய்களை துடைப்பதற்காக, முகத்தை துடைத்துக் கொள்வதற்காக அந்த கர்ச்சிப்பை பயன்படுத்துவார்கள். அந்த கர்ச்சிப்பை அனஸ் ரலியல்லாஹு அன்ஹுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பளிப்பாக வழங்குகின்றார்கள். அந்த கர்ச்சிப்பை அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்தார்கள் என்பதை சொல்லும் நேரத்திலே இப்படி சொல்வார்கள். அவர்கள் அந்த கர்ச்சிப்பை யாராவது விருந்தார்கள் வந்துவிட்டால் அந்த கை துண்டை சாப்பாட்டிற்கு விரிப்பாக பயன்படுத்துவார்கள். அப்படி ஒரு தடவை விருந்தார்கள் வரும் நேரத்திலே தன்னுடைய பணிப்பெண்ணை அழைக்கின்றார்கள். பணிப்பெண்ணை விருந்திற்காக ஏற்பாடு செய்ய என்பதாக சொல்ல அந்த அம்மையார் அந்த விரிப்பை எடுத்துக் கொண்டு வருகின்றார்கள். பார்த்தால் அந்த துணி மிக கொடூரமாக அழுக்காக காட்சி தருகின்றது. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு கோபப்படுகின்றார்கள். அந்த பெண்ணை பார்த்து சொல்கின்றார்கள், அதோ அடுப்பிலே நெருப்பு எரிந்து கொண்டிருக்கின்றது, அதிலே இந்த துணியை போட்டுவிடு என்பதாக சொல்கின்றார்கள். அந்த அம்மையாரும் சற்றும் தாமதிக்கவில்லை. அந்த கர்ச்சிப்பை, அந்த கை துண்டை அந்த அடுப்பிலே போடுகின்றார்கள், நெருப்பிலே போடுகின்றார்கள். என்ன ஆச்சரியம்! உலகத்திலே சாதாரணமாக துணியை நெருப்பிலே போட்டுவிட்டால் பொசுக்கிவிடும், இதுதான் யதார்த்தமான நியதி. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த முபாரக்கான உடலை துடைக்கப்பட்ட, கைகளை துடைத்த, முகத்தை துடைத்த, வாயை துடைத்த அந்த கைத்துண்டு நெருப்பிலே போடப்படுகின்றது. அந்த துணி கொஞ்சம் கூட கரியவில்லை, மாறாக அதிலே உள்ள அனைத்து அழுக்குகளும் நீங்கி விடுகின்றது. அந்த கர்ச்சிப் பார்ப்பதற்கு பளிச்சென்று வெண்மையாக மாறிய அந்த வரலாறை பார்க்கின்றோம். எண்ணிமிக்கவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை என்பது எல்லா நேரத்திலுமே சிறந்த ஒன்றாக அமைந்திருக்கக்கூடிய செய்திகளை பார்க்கின்றோம். அவருடைய உடம்பு என்பது நம்மை போன்ற உடலமைப்பு கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை ஒரு வேலையின் நிமித்தமாக ஒரு தடவை குனிய வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுகின்றது. குனிகின்றார்கள். ஹஸரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், தோழரே என்னுடைய முதுகிலே ஏறுங்கள் என்பதாக சொல்ல ஹஸரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு தயங்குகின்றார்கள். யா ரசூலல்லாஹ், உங்களுடைய மேனியிலே நான் ஏறி நிற்பதா? வகி வரக்கூடிய உங்களுடைய மேனியிலே ஏறுவதற்கு எனக்கு தகுதி கிடையாது என்பதாக மறுத்த வரலாறை பார்க்கின்றோம். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தோழரே என்னுடைய மேனியிலே நீங்கள் ஏறி நிற்கலாம், ஆனால் நான் உங்களுடைய மேனியிலே ஏறி நின்றால் உங்களால் தாங்க முடியாது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்திலே மறுத்த வரலாறையும் பார்க்கின்றோம். எண்ணிமிக்கவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அற்புதங்கள் என்பதாக பார்த்தோம் என்றால் எத்தனையோ அற்புதங்கள். ஒரு சஹாபியினுடைய வீட்டிற்கு வருகின்றார்கள். வந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபி இடத்திலே வீட்டிலே என்ன சால்னா என்பதாக கேட்கின்றார்கள். அந்த தோழர் சொல்கின்றார், யா ரசூலல்லாஹ், வீட்டிலே மிக அழகிய கறி குழம்பை வைத்திருக்கின்றேன் என்பதாக சொல்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அப்படியானால் அந்த கறி குழம்பிலிருந்து முன் சப்பையை கொண்டு வாருங்கள் என்பதாக கேட்கின்றார்கள். அந்த சஹாபி முன் சப்பையை கொண்டு வருகின்றார்கள். கொண்டு வந்த சில மணி துளிகளிலேயே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை சாப்பிட்டு விட்டு மீண்டும் கேட்கின்றார்கள், தோழரே இன்னொரு முன்சப்பையை கொண்டு வாருங்கள் என்பதாக சொல்ல அந்த சஹாபி இன்னொரு முன்சப்பையை கொண்டு வருகின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதையும் சாப்பிடுகின்றார்கள். மூன்றாவதாக கேட்கின்றார்கள், தோழரே இன்னொரு முன்சப்பையை கொண்டு வாருங்கள் என்பதாக சொல்ல அந்த சஹாபி கேட்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், ஒரு ஆட்டிற்கு 2 முன்சப்பை தானே உண்டு என்பதாக அந்த சஹாபி கேட்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்திலே சொல்கின்றார்கள், தோழரே கேள்வியை கேட்காமல் நான் சொன்ன நேரத்திலே நீங்கள் முன்சப்பையை கொண்டு வந்திருந்தால் நீங்கள் எடுக்க எடுக்க அந்த குழம்பு சட்டியிலே முன்சப்பை வந்து கொண்டே இருக்கும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வரலாறை பார்க்கின்றோம்.
பார்க்கின்றோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிருக்கு என்பதாக அல்லாஹ் தஆலா சில அற்புதங்களை வைத்திருக்கின்றான். அவர்கள் சொன்ன வார்த்தைக்கு இவ்வளவு மரியாதை, இவ்வளவு உயர்வு என்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு உயர்வை பெற்றவர்கள் என்பதை எண்ணி பார்ப்பதற்கு கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். அவர்களுடைய வாழ்க்கையை அப்படியே வாழ்ந்த சஹாபா பெருமக்கள் உயர்வை பெற்றவர்கள், அதற்கு பின்னால் வாழ்ந்த தாபியீன்கள், இறைநேசர்கள் அவர்கள் உயர்வை பெற்றவர்கள், அதற்கு பின்னால் வாழக்கூடிய ஒவ்வொரு பெருமக்களுமே உயர்வை பெற்றவர்களாக வாழ்ந்த வரலாறை பார்க்கின்றோம். அதே போன்றுதான் இறைநேசர்கள் அவர்களும் அல்லாஹ்வினுடைய அருள் கொடைகளை பெற்றவர்கள், அற்புதங்களை செய்வதற்கு தகுதி வாய்ந்தவர்களாக அல்லாஹ் அமைத்து வைத்திருக்கின்றான் என்பதை பார்க்கின்றோம். நம்முடைய அருகாமையிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஹஜ்ரத் காஜா சையது சுல்தான் அலாவுத்தீன் ஷம்சுத்தீன் ஹபீபுத்தீன் அவுலியாக்களுடைய இந்த வாழ்க்கையினுடைய அற்புதங்களை பார்த்தோம் என்றால் ஹிஜ்ரி ஈசவி 2000 ஆண்டிலே நான் ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய அந்த ஆண்டிலே ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை கண்கூடாக நேரடியாக பார்க்க முடிந்தது. ஒரு வாலிபர், நம்முடைய மஹல்லாவை சார்ந்த ஒரு வாலிபர், அந்த வாலிபர் பார்ப்பதற்கு எலும்பும் தோலுமாக காட்சி அளிக்கின்றார். அவருக்கு என்ன பிரச்சனை என்றால், சிறுநீர் போய்விட்டால் சிறுநீர் போகாது, மாறாக இரத்தமாக போய்கொண்டிருக்கும். இரத்தமாக போனால் மனிதனுடைய உடம்பு என்ன ஆகுவது? அவர் பார்ப்பதற்கு எலும்பும் தோலுமாக அவர் காட்சி தருகின்றார். ஒரு நேரத்திலே, இரவு நேரத்திலே இசாவை முடித்ததற்கு பின்பாக பள்ளிவாசலுக்கு வருகின்றேன். அந்த சகோதரர் சிறுநீர் கழிப்பதற்காக உள்ளே செல்கின்றார். அவருடைய தந்தையிடத்திலே கேட்கின்றேன், ஏதாவது வைத்தியம் பார்க்கலாமே, இவர் இவ்வளவு மோசமாக இருக்கின்றாரே, மெலிந்து கொண்டே செல்கின்றாரே என்பதாக சொல்லும் நேரத்திலே அவருடைய தந்தையார் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஹஸரத் அவர்களே, நான் பல மருத்துவருடைய தனித்தன்மை வாய்ந்த மருத்துவரிடத்திலே ஆலோசனை செய்தேன். எல்லோரும் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இவருக்கு ஒன்றுமே கிடையாது என்பதாக சொல்லிவிட்டார்கள். எந்த வைத்தியருமே முடியாது என்பதாக கைவிட்ட அந்த மனிதனை, என்னுடைய மகனை இந்த தர்காவினுடைய வலிமாருடைய தர்பாரிலே நான் வைத்திருக்கின்றேன். இங்கு வந்ததற்கு பின்பாக நிறைய மாற்றங்களை நேரடியாக பார்த்திருக்கின்றேன். அவனுக்கு முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறது என்பதாக சொன்ன செய்திகளை பார்க்கின்றோம். அந்த வாலிபர் இந்த அளவுக்கும் கூட அல்லாஹ்வினுடைய மகத்தான கருணையின் காரணத்தினால், இந்த வலிமாருடைய கராமாத்தின் காரணத்தினால் பரிபூர்ணமான ஷிஃபாவை பெற்றார் என்பதை நேரடியாக கண்காணிக்க முடியக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை பார்க்கின்றோம். அவர் இன்றும் கூட வெளியூருக்கு சென்று விட்டால் விதிவிலக்கு இல்லை என்றால், உள்ளூரிலே இருந்தால், நடுநிசையிலே வந்தாலும் கூட ஜியாரத்தை செய்யாமல் வீட்டிற்கு செல்ல மாட்டார் என்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது. எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அற்புதங்கள், இறைநேசருடைய அற்புதங்கள் என்பது உண்மையானதாக அல்லாஹ் அமைத்து வைத்திருக்கின்றான். அதை நேரடியாக காணும் நேரத்திலே, அதனுடைய சுவையை சுவைத்து பார்க்கும் நேரங்களிலே அல்லாஹ் தஆலா அதிலே இன்பங்களை தருகின்றான். அதை மறுத்து எதிர்த்து பேசக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் தஆலா சில சோதனைகளையும் தருகின்றான். ஆனால் வெளிப்படுத்தாத வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் உண்மையான ஒன்றாக அமைந்திருக்கின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழுமையான முகப்பத்தையும் நல்லவருடைய பிரியத்தையும் நம்முடைய உள்ள முழுக்க நிறைத்து வாழ்ந்து, அதன் காரணத்தினால் அல்லாஹ் ரசூலுடைய முழுமையான பிரியத்தையும் ஷஃபாஅத்தையும் பெற்று வாழக்கூடிய சீதேவிகளாக அல்லாஹ் நம்மை வாழச் செய்வானாக. இதற்கு மாற்றமாக வாழக்கூடிய அந்த கொள்கைகளை விட்டும், அந்த சிந்தனைகளை விட்டும் அல்லாஹ் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் பாதுகாத்து அருள் புரிவானாக. உலகத்தை பிரிவதற்கு முன்பாகவே கஅபாவை தவாப் செய்யக்கூடிய, உம்ரா செய்யக்கூடிய, ஹஜ் செய்யக்கூடிய நர்பாக்கியம் பெற்ற உயர்ந்த கூட்டத்திலே அல்லாஹ் நம்மையும் இறுதி நாள் வரக்கூடிய நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் ஆக்கிய அருள் புரிவானாக. உலகத்தை பிரிவதற்கு முன்பாகவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரவுலாவை ஜியாரத் செய்வதோடு அவர்களை கனவிலையும் நினைவிலையும் கண்டுகளிக்கக்கூடிய நர்பாக்கியம் பெற்ற சீதேவிகளாக அல்லாஹ் நம்மையும் இறுதி நாள் வரக்கூடிய நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் ஆக்கிய அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.